இப்போ பிசிசிஐ நியூ ரிட்டென்ஷன் ரூல்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதில் ஒரு விஷயத்த மட்டும் மாற்ற சொல்லி ஐபிஎல் டீம்ஸ் கேட்டிருக்காங்க. சில ஃப்ரான்ச்சைசி அஃபீஷியலாக லெட்டர் எழுதியிருக்காங்க, சில டீம்ஸ் பிசிசியோட அஃபீஷியல்ஸ்ட்டை இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அது என்னன்னா, ஆக்சுவலி இந்த ரிட்டென்ஷன் ரூல்ஸில் ஆர்டிஎம் கார்டுக்கு ஒரு புது ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 2 டீம் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ சகலுக்காக பிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே ஒரு 8 கோடியில் பிட்டிங்கை முடிக்கிறாங்கன்னு வைப்போம். இப்போ ஆர்ஆர்ட்ட கேட்பாங்க, நீங்கள் ஆர்டிஎம் யூஸ் பண்ணுறீங்களான்னு. அவங்க ஆமான்னு சொன்னால் தென் உடனே சகலை ஆர்ஆர்ட்ட கொடுத்துருவாங்க முன்னாடிலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, சகலை சிஎஸ்கே தானே ஃபைனல் பிட் பண்ணாங்க. ஸோ ஆர்டிஎம் யூஸ் பண்ணுறேன்னு சொன்ன பிறகும் இன்னொரு முறை சிஎஸ்கே சகலுக்காக பிட் பண்ணிக்கலாம். அது 8 கோடியிலிருந்து எவ்வளோ வேல்யூ வேணாலும் வச்சுக்கலாம். ஐ மீன் அந்த ஒரு சான்ஸ்லேயே 10 கோடி 12 கோடி 15 கோடின்னு சிஎஸ்கே எவ்வளோ வேணாலும் ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப ஆர்ஆர்ட்ட வருவாங்க, ஸ்டில் இந்த பிளேயர் உங்களுக்கு வேணுமான்னு. அப்போது ராஜஸ்தான் இல்லைப்பா இது ஓவர் வேலையாக இருக்குன்னு சொல்லி பேக் அடிச்சிட்டா அப்புறம் அந்த 15 கோடிக்கு சகல் சிஎஸ்கேக்கு வந்துடுவார். பர்சனலாக இந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ்க்கு இது பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இப்போ ரிட்டென்ஷன் வேல்யூ வேற பயங்கரமாக ஏற்றிட்டாங்கல்ல. ஸோ எல்லா டீம்ஸும் அந்த 3 ரிட்டென்ஷன் பண்ணிட்டு மீதியை ஆர்டிஎம் மூலமாக எடுத்துக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ ஆர்டிஎம்ல ஒரு புது ட்விஸ்ட் வச்சதுனால பெரிய சிக்கல் ஃப்ரான்ச்சைஸிக்கு தான். இப்போ சிஎஸ்கே எடுத்துட்டோம்னா அவங்க ஜடேஜா, ருத்ராஜ் அண்ட் பதிரனா இவங்களாம் ரிட்டைன் பண்ணிட்டு துபேவை ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ அவர் ஆப்ஷனுக்கு வரும்போது மற்ற எல்லா டீம்ஸ்க்கும் தெரியும் துபே சிஎஸ்கேக்கு எவ்வளோ முக்கியமான பிளேயர்னு. ஸோ வேணும்ட்டு அந்த ஃபைனல் பிட்டில் விலையை பயங்கரமாக ஏற்றி விட்டுருவாங்க. அது கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு சிக்கலாக தான் முடியும். பிசிசியோட இந்த மாஸ்டர் பிளான் எது? இந்த பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் ஆப்ஷனுக்கு கொண்டு வரணுங்கிற இந்த பிளான் ஒரு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸி கூட சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் ரிட்டென்ஷனோ அவ்வளோ விலை கொடுத்து பண்ண முடியாது. அதே சமயம் ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கலான்னு ஏலத்துக்கு வந்தாலும் இங்கே ஆப்பு வைக்க மற்ற டீம்ஸ் ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே வேண்டாம். ஆர்டிஎம்ங்கிறது ஒரு பிளேயரோட மார்க்கெட் வேல்யூவை தெரிஞ்சுக்கிறது தான். அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத ரூல்ஸ்னு எல்லா ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸியும் பிசிசிஐட்ட கேட்டிருக்காங்க. ஸோ பிசிசிஐ இந்த ரூல்ஸை தூக்க போகிறாங்களா இல்லை அவங்களோட பிளான் படி முக்கியமான பிளேயர்ஸ்லாம் ஆப்ஷனுக்கு எடுத்துகிட்டு வருவாங்களான்னு தெரியல. மொத்தத்தில் இந்த மெகா ஆப்ஷனில் எப்பவும் இல்லாத அளவுக்கு நிறைய பெரிய பிளேயர்ஸ் ஆப்ஷனுக்கு வர போகிறாங்க.